குற்றாலத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய அஸ்வின் என்ற 17 வயது சிறுவன் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு சடலமாக மீட்டிருக்கிறார்கள் தீயணைப்புத் துறையினர். தற்போது பிரேத பரிசோதனைக்காக உடல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுலைமான். வணக்கம் சுலைமான், கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை வானிலை மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்தது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நேற்றைய தினம் கடுமையான ஒரு மழை பெய்ய தொடங்கியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம், பழைய குற்றாலம், ஐந்தருவி போன்ற இடங்களிலே நீர்வரத்து கம்மியாக இருந்ததனால் இன்று காலையிலே குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையிலே திருநெல்வேலியை சேர்ந்த அஸ்வின் என்கின்ற அந்த நபர் இன்று காலையிலே பழைய குற்றாலத்திலே குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக கோடை மலைப்பகுதிக்குள் உள்ளே பெய்த காரணத்தினால் திடீரென வெள்ள பெருக்கு ஏற்பட்டு குளித்துக் கொண்டு இருந்த அந்த நபரை வெள்ளம் அடித்து இழுத்துக் கொண்டு சென்றது. அவர் எங்கே சென்றார் என்கின்ற விவரம் தெரியாதனால் தீயணைப்பு துறையினர் கடுமையான முறையிலே தேடி வந்தனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையிலே தீவிரமாக தேடும் பணி ஈடுபட்டனர். சுமார் 500 மீட்டர் தொலைவிலே அவருடைய உடல் ஒதுங்கி கிடப்பதை கண்ட தீயணைப்பு துறையினர் அவரை உடலை மீட்டு தற்போது தென்காசி அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் இந்த பகுதியிலே இன்றைய தினம் இதுவரை யாருக்கும் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சார் சுலைமான், தற்போது அந்த சிறுவனுடைய உறவினர்கள், பெற்றோர் அங்க இருக்காங்களா? அவங்களுடைய தகவல் என்ன? பெற்றோர்கள், உறவினர்கள் தன்னுடைய பிள்ளையை தேடுகின்ற விதத்தில் இருந்தார்கள். இப்ப தற்போது அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பிரேதத்தை பார்த்து அது அவருடைய உடல்தானா என்பதை உறுதி செலுத்துவதற்காக வேண்டி பெற்றோர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நன்றி சுலைமான், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.